வெல்கம் டு நாம் ஹட். நம்ம ஹட்டுக்குள்ளே யார் இருக்காருன்னா 14 இயர்ஸாக நாடகத்துறையில் இருந்துட்டுருக்க நண்பர் அண்ணா தரணிதரன் அவர். வணக்கம். வணக்கம். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பற்றி நீங்கள் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. ஸோ நான் தொடர்ந்து மாடர்ன் தியேட்டர், மாடர்ன் பிளேஸ் தான் தொடர்ந்து. அதுக்கு முன்னாடி நான் வேற சில வேலைகள் காலேஜில் வச்சேன். பட் இன்ஸ்பிரேஷன் டுவர்ட்ஸ் தியேட்டர் எப்பவுமே எனக்கு கிடைச்சிட்டு சின்ன வயசுல தியேட்டர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எனக்கு இன்ஸ்பயர். காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் நான் வேற சில வேலைகள் பார்த்தாலும் தியேட்டர் பண்ணிட்டு இருந்தேன். இங்க போறோம்னா அங்க தியேட்டர் பண்ணேன். ஸோ அப்படியாக நான் செய்த சில வேலைகள்ல நான் செய்த ஒரு வேலை டெலிவிஷன்ல ப்ரொடியூசரா ஒர்க். அந்த டெலிவிஷன்ல ப்ரொடியூசரா ஒர்க் பண்ணும்போது நான் நாடகத்தை பத்தி டாக்குமெண்ட்ரி தான். அந்த டாக்குமெண்ட்ரி பண்ணும்போது ஒரு இயக்குனர் சந்திச்சேன். அவரை சந்திச்ச போது ஃபுல் டைமா ஒரு தியேட்டர் பண்ணிருந்தார். எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு, எப்படி ஃபுல் டைமா தியேட்டர் பண்ண முடியும், ஒரு ஃபுல் டைமா தியேட்டர் பண்ண சாத்தியம் இருக்கா. ஏன்னா எக்கனாமிக்கலி நம்ம சஸ்டெயின் ஆகும். அவங்க சென்னை மாதிரி சொல்லியிருக்காரு. அவருடைய நோக்கம் எப்படியாவது ஃபியூச்சர்ல நடிகர்கள்லாம் தியேட்டர்களுக்கு ப்ரொஃபஷன், அதுல சம்பளம் இருக்கு, ஒரு கௌரவமான வேலை நிலைநாட்டணும். அவருடைய எடுத்த முயற்சி வந்தார். நான் ஜெயடிவில ப்ரிப்பேர் ஃபுல் டைம் தியேட்டர் போனேன். 2010 ஃபுல் டைம் அதுல இறங்கினதா. அதுக்கப்புறம் நடுவில் சில ப்ரெஷர்ஸ், வேலை பண்ணாத அதை பண்ணாத தொண்டைலாம் இருந்துச்சு. அதனால சின்ன 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 பிரேக்ஸ், 3 months 6 months பிரேக்ஸ். பட் தொடர்ந்து தியேட்டர் தான். அனுபவம் என்னன்னா இட்ஸ் வெரி ஸ்பிரிச்சுவல் நல்லா ஈடுபட. அது இந்த தியேட்டர் கலை தான் இந்த கலை வடிவம் தான் எனக்கு ஸ்பிரிச்சுவல் ஓப்பன் பண்ணிச்சு. ஏன்னா ஒர்க் இஸ் வர்ஷன். லட்சுமிட்ட ஒருத்தவங்க இன்டர்வியூ பண்ணும்போது அவங்ககிட்ட கேட்டாங்க, வர ஃபியூச்சர்ல வர ஜெனரேஷன் நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்கன்னு கேட்கும்போது அவங்க பிராக்டிஸ் 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 பக்தின்னு முடிக்கிறாங்க. 1500 தடவை பிராக்டிஸ் பண்ணாலும் பயபக்தியோட பிராக்டிஸ் பண்ணாலும் கொஞ்சம் பக்திங்கிறது என்ன அது ஸ்பிரிச்சுவல் ஜேர்னிக்குள்ள கொண்டு போயிடுது. ஸோ நீங்க பாத்தீங்கன்னா இப்போ பெரும்பாலும் இசைக்கலைஞர்கள்லாம் பாத்தீங்கன்னா அதிகமா ஸ்பிரிச்சுவலா இருப்பாங்க. ஏன்னா அந்த சவுண்ட், ஒர்க்கிங் வித் சவுண்டு தான் ஹையர் ஃப்ரீக்வன்சின்னு சொல்றாங்க இல்லையா, அது கூட கரெக்டா. ஸோ ஆப்வியஸ்லி தியேட்டர்லயும் ஒரு நடிகன் பாடணும், ஆடணும், பாசிபிள். ஸோ அப்படி இருக்கும்போது அதை அந்த ரூட்ஸை டிக் பண்ணி போகும்போது நம்ம தமிழ் தியேட்டர், தமிழ் நாடக உலகத்துடைய பூமி ஏன் நான் கடைசியில் இருக்கிறது கடந்த 3 வருஷமா கத்துட்டு இருக்கேன். வாதியா இருக்கேன், இசை கமலசனம் தொடர்ந்து கூத்தாடி அனுபவம். இப்போ நட்சத்திர சொன்னா நாடகம் எனக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி ஓப்பன் பண்ணு. எவ்வளவோ மனிதர்கள், எவ்வளவோ கலைஞர்கள், எவ்வளவோ அகங்காரங்கள், எவ்வளவோ சூடு. அந்த ஒரு ஒர்க் ஷாப்ல கூட நடந்த ஒர்க் ஷாப் கூட நான் சொல்லுவேன், பி இன் த மொமெண்ட். நீங்க கூட இந்த ஒர்க் ஷாப் 3 நாள் இந்த ஒர்க் ஷாப் அதிகமா நம்ம அந்த மொமெண்ட்ல பிரசன்ட், பாஸ்ட்லி இல்ல ஃபியூச்சர் இல்ல, மொமெண்ட் இருக்கும்போது ஒரு பிளிஸ் தமிழ்ல ஆனந்தமான ஒரு ஃபீல் தான். அதுக்கான ஒரு அடிக்ட் ஆனதானதான் இந்த கலைத்துறை I'm very happy with this addiction. இது வரைக்கும் நீங்க எவ்வளவு பிளேஸ் பண்ணிருக்கீங்க, எவ்வளவு நாடகங்கள் பண்ணிருக்கீங்க? கிட்டத்தட்ட ஒரு 35க்கு மேல நாடகம் ஷோஸ் ஒரு 300க்கு மேல ஷோஸ் பண்ணிருக்கேன். நாடகத்துக்கு இப்போ இந்த பாவம் இந்த ஸ்பேஸ் தான், அந்த ஸ்பேஸ் தான். கோயில போடுவோம், போடுவோம், இது வேணா போகலாம். மாடர்ன் தியேட்டருக்கு ஒரு பெரிய பங்கு மாடர்ன் தியேட்டர் ஒரு பெரிய லிபர்ட்டி என்னன்னா ஃபிளெக்சிபிளா இருக்கு. கூத்து கோயில் முன்னால்தான் போட்டுருக்காங்க. எங்க வாதியார் அதை மத டைம் ஸ்பெண்ட். ஸோ பல இடங்கள்ல நாடகம் கேட்டு. இப்போ உங்களுக்கு க்ளோஸ் டு ஹார்ட்னு இருக்குல்ல, எனக்கு இந்த நாடகம் எனக்கு ரொம்ப ரொம்ப நெருங்கிய நாடகம். எல்லா நாடகமும் நெருங்கிய நாடகம். நான் எப்படி நெருங்காம எப்படி அதை அணுக கரெக்ட். ரொம்ப க்ளோஸ் அப்படின்னு பிரிக்கலாம் முடியும்.
எல்லா நாடகங்களும் ரொம்ப பிடிச்சி செய்யறதுனால தான் அது சிறப்பு. இது பார்த்தா எல்லா நாடகமும் super. பெனிஃபிட் இந்த இது பண்ணா நமக்கு பயங்கர இல்ல ஒரு ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்குனது அப்படின்னு பார்த்தா சாம்பல் பூமின்னு நாடகம். அதுல வந்து ஈழப்போர் வந்து ரொம்ப உச்சம். அதை சார்ந்து அது சம்பந்தப்பட்ட ஒரு நாடகம் சாம்பல் பூமி. விக்டிம்ஸ் ஆஃப் வார் ஒரு நாள் பாதிக்கப்பட்டேன். அந்த பிளே வந்து இப்போ நான் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கும் அந்த தேட்டர்ல. நிறுத்த அனுபவங்கள் வந்து பகிரங்கமா வர ஆரம்பிக்கிற டைம். அந்த நேரத்துல எனக்கு அந்த நாடகம் கொடுத்த அனுபவம் என் லைஃப்பை வந்து ஃபில் பண்ணி உள்ள செய்து வச்சிருக்கேன். அண்ட் அந்த ஜேர்னிக்கு அந்த நாடகம் சாம்பல் பூமி அது 50 ஷோக்கு மேல நான் இருந்தேன் அந்த இடத்துல. அதுக்கப்புறம் அந்த ஷோ நான் 50க்கும் மேற்பட்ட ஷோலாம் வச்சேன்.